அடிப்படையா அவர் பேசின விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட் வந்து பணக்காரங்களுக்கான பட்ஜெட், ஃபார்மர்ஸ்க்கு இதுல ஒண்ணும் கிடையாது, மிடில் கிளாஸ்க்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவர் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பலன் கொடுக்க போறது இல்ல. எம்ப்ளாயருக்கு தான் பலன் கொடுக்குமே தவிர எம்ப்ளாயிக்கு ஆதரவா ஒண்ணும் அதுல இல்லைன்ற மாதிரி விஷயத்தை அவர் சொல்றாரு. இந்த சக்கரவியூகம்ன்றது மகாபாரதத்துல ஒரு ஃபேமஸ். அது அபிமன்யு அதுல இருந்து வெளியே தெரியாததான் உயிரிழந்தாருன்றது விஷயம். சோ இந்தியா வந்து இந்த பாஜகவுடைய சக்கரவியூகத்துல மாட்டிட்டு தத்தளிச்சிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவுடைய வளம்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு பணக்காரங்க கிட்ட சேர்ந்திருக்கு. இந்தியாவுடைய எல்லா விதமான பினான்சியல் பவர்ஸ் எல்லாம் சில இடங்கள்ல வந்து 2 இடத்துல வந்து குவிஞ்சு கிடக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்சி சிபிஐ, இந்த ஐடி, இடி போன்றவை எல்லாம் அதை வச்சுட்டு ஒரு மக்களை பயமுறுத்துற ஒரு வேலை இங்க நடந்துட்டு இருக்கு எதிர்கட்சிகளை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கலா வந்து அரசியல் ரீதியா பாஜக வந்து மற்ற கட்சிகளை வந்து எப்படியெல்லாம் வந்து பழி வாங்குறாங்க, எப்படியெல்லாம் அவங்களுடைய அடக்குமுறையை கையாளுறாங்க அப்படின்ற விஷயங்களையும் 3 விதமா அவர் சொல்றாரு. இது 3 சக்கரவியூகம் இருக்கு அப்படின்னு 3 விதமா சொல்றாரு ஆக்சுவலா.